இங்கே இந்த பொண்ணுக்கு அம்மா இல்ல, அப்பா மட்டும் தான் இருக்காரு. அவருக்குமே நம்ம பொண்ணுக்கு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆசைப்படுறாரு. பட் இவங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்பா எப்பவுமே தனியா இருப்பாரு, யாருமே பாத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ மதுரைக்கு ரோட் ட்ரிப் போலான்னு கிளம்புறாங்க. அவங்க அப்பாமே பார்த்து போயிட்டோன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. அப்ப போகும்போது ஒரு பையன் லிஃப்ட் கேட்கறான். ஆனா இந்த பொண்ணு அவன் மேல சந்தேகப்பட்டு பேன் கார்டு ஆதார் கார்டுல செக் பண்ணிட்டு போட்டோல எடுத்துட்டு தான் ஏத்துறா. அதை பார்த்ததுமே இவன் ஷாக் ஆகுறான். அண்ட் போற வழியில ஒரு அம்மா டீ கடை வச்சிருப்பாங்க. வியாபாரம் ஆகலன்னு அவங்களே காரை நிறுத்தி டீ குடிக்க சொல்றாங்க. இவங்களும் போய் குடிக்கும் போது அந்த அம்மாவோட பையனும் மருமகளும் வீட்டுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவங்க கல்யாணம் ஆகி அவங்க பையனுக்கு 1 வருஷம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸ்வீட்லாம் கொடுக்குறாங்க. இவங்களுமே வாங்கிட்டு வாழ்த்திட்டு போறாங்க. பட் போகும்போது ஹீரோ அதிகமா பேசுறதால சந்தேகப்பட்டு இறக்க சொல்றாங்க. ஆனா இவன் எங்க ஃபேமிலி பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு சொல்றான். ஆக்சுவலா அவங்க கிராமத்துல கோவில திறக்கிறதுக்காக யாரு முதல்ல திறக்கணும்னு சொல்லிட்டு 2 குரூப் ஆளுங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப இவங்க தாத்தா தான் எவ்வளவு வருஷத்துக்கு தான் இதே சண்டையை போட்டுட்டு இருப்போம், நம்ம பிள்ளைங்களை பார்ப்போம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அறிவுறுத்தி ஒற்றுமைப்படுத்துறாரு. சோ இதை கேட்ட இந்த பொண்ணுக்குமே அந்த தாத்தா மேல ஹீரோ மேல ஒரு வித நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. தென் குடியரசு தினம் வாய் பேச முடியாத பசங்க எல்லாம் வந்து சாக்லேட் எல்லாம் கொடுத்துட்டு போறாங்க. அப்ப இந்த பொண்ணுக்கும் அந்த சைகை தெரியும். சோ அவங்க மூலமா பேச ஆரம்பிக்கிறா. இதனால ஹீரோக்கு இந்த பொண்ணு ரொம்பவும் பிடிக்க ஆரம்பிக்குது. ஆனா போற வழியில ஒரு சிக்னல்ல நிக்கும் போது ரவுடி வந்து ஒருத்தங்கிட்ட பிரச்சனை பண்ணி எல்லாருக்கும் டிராபிக் உண்டு பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்ததுமே இவங்க ரொம்பவும் கடுப்பாயிடுறாங்க. தென் ரோட்ல மாம்பழம் வைக்கிற பொண்ணுமே நிறுத்தி மாம்பழம் கொடுத்துட்டு போறா. அண்ட் ஹீரோவையும் சொன்ன இடத்துல இறக்கி விட்டு அங்கிருந்து கிளம்பும் போது ஹீரோ வேணும்னே அவனோட பாஸ்போர்ட்டை கார்ல போட்டுறான். ஆக்சுவலா இந்த பொண்ணு குக்கிங்லேயே பெரிய படிப்புலாம் படிச்சிருப்பாங்க. இப்போ ஒரு பெரிய செஃப் மதுரைக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்க தான் இப்போ வந்திருப்பாங்க. ஸோ இவங்களும் சந்தோஷமா அந்த ஒர்க் ஷாப்புக்கு வந்துடுறாங்க. இப்போ உள்ள போலான்னு சொல்லிட்டு போகும்போது திடீர்னு பார்த்தா அந்த பில்டிங்கே வெடிஞ்சு உள்ள இருக்க 20 பேருமே இறந்து போறாங்க. ஸோ நம்மளுமே 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பில்டிங்க்கு வந்திருந்தா கண்டிப்பா இறந்துருப்போம்னு சொல்லி நம்ம மதுரைக்கு கிளம்பி இங்க வந்ததுல இருந்து யாரெல்லாம் நம்மள ஸ்டாப் பண்ணி அந்த 5 நிமிஷத்தை டிலே பண்ணி நம்ம உயிரை காப்பாத்தனவங்க எல்லாருமே தனித்தனியா மீட் பண்ணி தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க.